ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்தே நம. இந்த பிடிபி சேனல்ல ஆதி யாருன்னு ஒரு அற்புதமா நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஆதியும் அந்தமும் ஆளப்பட்ட ஆதி பராசக்தி அதையும் நம்ம எடுத்து வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீ சக்தி, அதாவது இந்த பூமி சரத்துக்கு இவன் நிற்கிறார். இந்த 3 முகத்துடைய சிறப்பும் ஒரே சிறப்பு. இதுதான் ஆதி. இவனுக்கு 10 பூதங்கள், 5 பூதம் நம்மகிட்ட இருக்க பூதம், 5 பூதம் மாய பூதம், இது வேத பூதம் மாய பூதம். இந்த சக்தியுடைய சிறப்பு நம்ம பிடிபி சேனலில் ஒரு 4 சிறப்பாக நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து அம்மா என்ன சொல்கிறா, என்கிட்ட 1008 கன்னி இருக்காங்க, இதை மக்களுக்கு நீ தெளிவுபடுத்தணும். இந்த கன்னிகளை இது பாருங்க, 1008 கன்னிங்க நிறைய இருக்காங்க, கன்னிங்க கச்சக்கமாக இருக்காங்க. ஆனால் இங்கே வச்சு நான் எடுக்க முடியாது. அதனால சும்மா ஒரு 2 நாள் ஒரு 8 கன்னி, 1000 கன்னி அங்கே இருக்காங்க. ஒரு 8 கன்னிகளை வச்சு இந்த அம்பாளுடைய அனுசரத்தை நம்ம அந்த பிடிபி சேனலிலே ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம். இவளுக்கு 1008 கன்னி. முதல்ல உன்னை அறியாதம்மா, உன் பெருமை அறியாதம்மான்னு ஒரு பாடலை பிடிபி சேனலில் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கோம். இவருடைய முகத்தை பாருங்கள். எந்த ஒரு வினைகளெல்லாம் தீர்க்கப்பட்ட இந்த ஆதிசக்தி இந்த நாகசரத்திலே, உலகத்திலே நாகசரம் தான் முதல்ல. அந்த நாகசரத்தில் உருவானது தான் ஆதி. அந்த ஆ என்பது நம்ம சொன்ன முதலே சொல்லியிருக்கோம். ஆ என்பது ஒரு சக்தி, தி என்பது சிவம். அந்த டி பாருங்கன்னா, அப்படி டீயை போட்டின்னு வச்சுங்க, எங்கே இருக்கும் கால் அப்படி தூக்குனாமல் இருக்கும் அந்த டி. அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுடைய இந்த சிறப்பை இந்த பிடிபி சேனலிலே நம்ம சொல்கிறோம். இந்த பெருமையை பாருங்க. ஏன்னா இது எடுக்கல. உன்னை அறியாதம்மா, உன் பெருமை அறியாதம்மா, உன்னை அறியாதம்மா, இந்த ஜெகமே உன்னை அறியாதம்மா. அப்பேற்பட்ட வல்லமை உடையவோ 7 கடலுக்கு அண்ணன் இருக்கா. 1008 கன்னிகள் உன்னிடம் நடமாடுதம்மா, பல ஆதிழங்கள் நிறைந்த ஆதி நீதானம்மா. 1008 கன்னிகள் உன்னிடம் நடம் ஆடுதம்மா, பல அதிசயங்கள் நிறைந்தவள் நீ ஆதியம்மா. உன்னை அறியாதம்மா, இந்த ஜெகம் அறியாதம்மா. அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடையவோ 7 கடலை ஆழ்ந்து கொண்டிருக்கான். 7வது கரை. ஒரு தண்ணி போதுன்னா அதுக்கு ஒரு கரைன்னு இருக்கும், அதை தடுக்கிறதுக்கு ஒரு கரை ஒன்று இருக்கும். கரை அது இல்லாமல் எதுக்குமே இல்லை. மனிதன் பிறந்தா முடிவு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று. அது மாதிரி 7 கடலுக்கு அண்ணான உள்ள கரைகளை இவ இருக்கா. அப்பேற்பட்ட வல்லமை உடைய இந்த ஆதி இந்த 1008 கன்னிகளை இந்த பிடிபி சேனலில் காமிப்பான்னா, அதனால தான் இந்த 2வது இந்த வடிவம் மறுபடியும் அவளை எடுத்து இந்த சொரூபத்தை மக்களுக்கு காமிக்கணும். பாருங்க, அவளுக்கு பாருங்க சொன்ன பார்த்தீங்களா, சந்திரன் அவதான் உற்பத்தியானது சந்திரன். அதுக்கடுத்து பார்த்தீங்களா சூரியன். இது கடல்கண், காற்றுகண், கடல்கண், காடு, அக்னிகண், இது கடல்கண் மாதம். இந்த 5 பஞ்சபூதம் மாயபூதம், அப்புறம் ஓம் என்ற அச்சாரம், 5 பஞ்சபூதங்கள். அப்படி ஒரு வல்லமையுடைய இந்த ஆதிசக்தியை அக்னி சரம் உடையவோ அந்த பிடிபி சேனலிலே ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கோம், சொல்லிட்டு வரோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவா ஆதி பராசக்தி. அந்தத்துக்கும் ஆதிக்கும் நிற்கப்பட்ட பராசக்தி இவருடைய சுரூபம். இவனையும் பாருங்க, பராசக்தி பராசக்தி என்று ஒரு பாடலை பாடியிருக்கோம். இந்த பிடிபி சேனலில் ரொம்ப பெருமையாக பாடியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி. இந்த உலகத்துக்கே இந்த ஜெகத்துக்கு ஆளப்பட்ட ஓம் சக்தியுடைய பெருமையை சொல்லியிருக்கோம். இந்த வடிவத்தை காமிக்கிறதுக்காக தான் இந்த பிடிபி சேனலில் மறுபடியும் இந்த சிறப்பை சொல்லியிருக்கோம். பாருங்க, இவருடைய அருள் பெருமை பாருங்க. இந்த நாகச்சரத்தை பாருங்க, அவங்க சுரூபத்தை பாருங்க, பார்த்து அவளை வணங்குங்க. உங்களுக்கு எல்லா பெருமையும் அம்மா தருவா. ஆதி பராசக்தி ஓம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.